வணக்கம் பாடிய மாணவி தேவதர்ஷினிக்கும் நன்றியும் நல்வாழ்த்தும். We are getting respected by respecting those who guide the generations in the path of harmony. Thus, it's our duty to felicitate such great men. மேடையில் இருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்து மகிழ்வதில் நாம் பெருமை அடைகின்றோம். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தினுடைய தலைவர் திரு மோகன் பகவத் ஐயா அவர்களுக்கும், பேரூராதீனம் மருதாசல் அடிகளார் அவர்களுக்கும், சிரவையாதீனம் குமரகுருபர அடிகளார் அவர்களுக்கும் சிறப்பு செய்து மகிழ நல்லறம் அறக்கட்டளை திரு SP அன்பரசன் ஐயா அவர்களையும், திருநெல்வேலி பார்லிமெண்ட் இன்சார்ஜ் நீலம் முரளி ஐயா அவர்களையும், சமூக செயற்பாட்டாளர் ஹரி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களையும், திரு கோபாலசாமி ஐயா அவர்களையும், திரு வசந்தராஜன் ஐயாவுக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மேடைக்கு வருகை தருகின்ற பெருமக்கள் விழா சான்றோர்களுக்கு சிறப்பு செய்து மகிழ்கின்றார்கள். திரு மோகன் பகவத் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்து மகிழ SP அன்பரசன் ஐயா, நீலம் திரு முரளி ஐயா, ஹரி ராதாகிருஷ்ணன் ஐயா ஆகியோரை அன்போடு வரவேற்கின்றோம். திரு SP வேலுமணி ஐயா அவர்களையும் சிறப்பு செய்து மகிழ அன்போடு வரவேற்கின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐயா அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து வணங்கி வாழ்த்து பெறுகின்றார்கள். வேலும் மயிலுமாக இருக்கின்ற முருகப்பெருமானுடைய திருவடிவம் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசாக இந்த நன்னாளில் வழங்கப்படுகின்றது. தொடர்ந்து பேரூராதீனம் திருப்பெருந்திரு சாந்தலிங்கம் மருதாசல் அடிகளார் அவர்களுக்கு சிறப்பு செய்து வணக்கம் பெறுகின்றார்கள். திரு கோபாலசாமி ஐயா அவர்களையும், திரு வசந்தராஜன் ஐயா அவர்களையும், திரு செல்லதுரை ஐயா அவர்களையும் கேட்டுக்கொள்கின்றோம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தொடர்ந்து சிரவையாதீனம் திருப்பெருந்திரு குமரகுருபர சுவாமிகள் அவர்களுக்கு சிறப்பு செய்து மகிழ நயினார் நாகேந்திரன் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். நயினார் பாலாஜி ஐயா அவர்களை மேடைக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அவர்கள் சிரவையாதீனம் சன்னிதானங்களுக்கு சிறப்பு செய்து வாழ்த்து பெறுகின்றார்கள். அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார முதக்கடலே போற்றி. தொடர்ந்து சின்மயா மிஷன் சுவாமி மித்ரானந்தா அவர்களுக்கு சிறப்பு செய்ய திரு மோகன்குமார் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இங்கோய் மலையமிந்தாய் போற்றி, பாங்கார் வழனப்பதியாய் போற்றி. தொடர்ந்து சின்மயா மிஷன் சுவாமி சம்பிருஷ்டானந்தா அவர்களுக்கு சிறப்பு செய்ய ஆம்ஸ்டாங் பழனிசாமி ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். திரு செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கு திரு செல்வதுரை ஐயா அவர்கள் சிறப்பு செய்து மகிழ்கின்றார்கள். தொடர்ந்து சிறப்பு செய்து மகிழ திரு SV பாலசுப்ரமணிய ஐயா அவர்களையும், திரு C சுப்பிரமணியம் ஐயா அவர்களையும், திரு திருநாவுக்கரசன் அவர்களையும் மேடைக்கு வரும்படி வரவேற்கின்றோம். ராமகிருஷ்ண மடத்தினுடைய சுவாமி சதானந்தா அவர்களுக்கு
திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் சிறப்பு செய்து மகிழ்கின்றார்கள். தொடர்ந்து சின்மயா மிஷன் சுவாமி அனுகூலானந்தா அவர்களுக்கு திரு சி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சிறப்பு செய்து மகிழ்கின்றார்கள். திரு ராகுல் ராஜா அவர்களுக்கு எஸ் பி பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் சிறப்பு செய்து வாழ்த்துகின்றார்கள். சிறப்பு செய்த பெருமக்களுக்கும் சிறப்பினை ஏற்றருளிய சான்றோர்களுக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்கி மகிழ்கின்றோம். நன்றி ஐயா. கொங்கு நாட்டில் குமரக்கடவுள் வழிபாட்டை உலகெங்கும் பரப்புகின்ற நிறுவனமாக விளங்கி வழிநடத்தி வரும் சிரவை ஆதீனம் கௌமார மடாலயம் திருப்பெருந்திரு ராமானந்த குமரகுருபர் அடிகளார் அவர்களுடைய திருவடிகளை வாழ்த்துரை வேண்டி பணிகின்றோம். திருச்சிற்றம்பலம். விழிக்குத்துணை திருமென்மலர்பாதங்கள் மெய்மிகுன்றா மொழிக்குத்துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணையவன் பன்னிருதோளும் பயந்ததனை வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடமும் மயூரமுமே. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய தண்டமில் கடவுள் தண்டாயுதபாணி கடவுளுடைய திருவருளையும் சிரவையாதீனம் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்திரு ராமானுசாமியுடைய குருவருளையும் மனமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி கொங்குவள நாட்டிலே கோவை மாவட்டம் மேலை சிதம்பரம் என்று போற்றப்படுகின்ற இந்த பேரூர் திருத்தலத்திலே 500 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றி சைவத்தையும் தமிழையும் பரப்பிய சாந்தலிங்க திருமடத்தினுடைய 24வது பட்டம் குருமகா சன்னிதானங்களாக விளங்கிய திருப்பெருந்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவருடைய 100ஆண்டு விழாவும் இந்த பாரத தேசத்தினுடைய நற்பணிகளை எல்லாம் உலகம் முழுவதும் எடுத்துச் சென்று பாரதத்தினுடைய பெருமையை உலகறியச் செய்கின்ற பெரும் பணியினை தங்களை இணைத்துக் கொண்ட ராஷ்டிரிய சேவா சங்கத்தினுடைய 100ஆண்டு விழாவும் இன்று நம்முடைய திருமடத்தில் இங்கு சீரோடும் சிறப்போடும் காலையிலே வழிபாடுகளோடு தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த திருமடத்தினுடைய தற்போதைய 25வது பட்டம் குருமா பாராட்டுதலுக்கும் கழுதகை அன்புக்கும் உரிய குருமகா சன்னிதானங்கள் அவர்களே இந்த 2 நூற்றாண்டு விழாவினுடைய விழாவிலே இங்கு வருகை புரிந்து சிறப்பித்திருக்கின்ற ராஷ்டிரிய சேவா சங்கத்தினுடைய தற்பொழுதைய தலைவராக வீற்றிருக்கின்ற பாராட்டுக்குரிய மோகன் பகத் அவர்களே, மேடையிலே இருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, கூடியிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருடைய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மண் செய்த பயனாக பல சான்றோர்கள் எல்லாம் தோன்றி இந்த மண்ணிலே சைவத்தையும் தமிழையும் பரப்பிய பெருமைக்குரியவாக திகழ்ந்தவர்கள் நம்முடைய 24வது குருமகா சன்னிதானங்களும் அவர்களோடு சமகாலத்திலே இரட்டியர் கொங்கு நாட்டினுடைய சமய துறையிலேயே இரட்டியர் என்று போற்றப்படுகின்ற நம்முடைய சிரவையாதீனத்தினுடைய 3ஆம் குருமகா சன்னிதானங்கள் 108 யானைகளை கொண்டு கஜபூஜை நடத்தி எங்களுடைய குருமகா சன்னிதானங்களுடைய தோழராக விற்றிருந்தவர்கள் நம்முடைய பேரூர் ஆதீனம் குருமகா சன்னிதானங்கள். ஒரு 60-70 ஆண்டுகள் சமயத்துறையிலே நம்முடைய அடிகளார் அவருடைய அருண்பணிகள் எல்லாம் நாம் அளவிட்டு பார்க்க முடியாது. சாதாரண எளிய மக்களுடைய வாழ்விலே சமயத்துறை எடுத்துச் செல்ல வேண்டும், எல்லாரும் வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற தத்துவத்தையும் வழிபாட்டு நெறியையும் எளிய மக்களுக்கு எடுத்துச் சென்ற பெருமை நம்முடைய அடிகளாருக்கும் நம்முடைய 2 அடிகளாருக்கும் உண்டு. சரியாக 70 ஆண்டுகளுக்கு முன்பு அவரவர்களே சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற நெறியை தோற்றுவித்தவர்கள் நம்முடைய அடிகளார் அவர்கள். 2 அடிகளார் தோற்றுவித்தார்கள். திருநெறிய தமிழ்நாளை வழிபாடுகள் எல்லாம் நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் எல்லாம் சென்றார்கள். எங்கெல்லாம் திருக்கோயில்கள் இருக்கின்றதோ அந்த திருக்கோயில்களை எல்லாம் அவர்களே திருப்பணிகள் செய்கின்றார்கள்.
அப்படி இருக்கின்ற பொழுது அந்த திருக்கோயிலுக்கு யார் வழிபாடு செய்வது, யார் நீராட்டு பொருளா செய்வது என்கின்ற வினா எழுந்த பொழுது அவர்கள் செய்தார்கள். அவர்களே அமர்ந்து அடியார் யாரெல்லாம் திருப்பணியிலே முன்னின்று செய்தார்களோ அந்தந்த மக்களே அந்த வழிபாட்டிலே அமர்ந்து வேள்விகளை செய்து அவர்களே திருக்குடங்களை எல்லாம் ஏந்திச் சென்று நீராட்டு பொருளா செய்ய வேண்டும் என்று இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை நம்முடைய அடிகளாருக்கு உண்டு. இன்று நம்முடைய திருமடங்களுடைய அருட்பணிகள் எல்லாம் உலகம் முழுவதும் சென்றிருக்கின்றது என்றால் அவர்களுடைய உழைப்பு 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 என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த தாரக மந்திரத்தினுடைய அடிப்படையாக அமைந்தது. அதுபோல இந்த நாடு சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றது. பாரத நாடு ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு மேல் அடிமைப்பட்டிருந்தது. அடிமைப்பட்டிருந்த பாரதம் சுதந்திரம் பெற்ற பொழுது இந்த பாரத தேசமானது பல்வேறு மொழிகள் இருக்கின்றார்கள், மதங்கள் இருக்கின்றது. வெள்ளையர் இந்த நாட்டை விட்டு செல்லுகின்ற பொழுது இந்த பாரத தேசமானது பிரிந்துவிடும் என்று எண்ணினார்கள். ஆனால் அப்படி அல்ல. வேற்றுமையிலும் ஒற்றுமை காணுகின்ற பாரத தேசத்திற்கு உறுதுணையாக இருக்கின்றோம் என்று சரியாக 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த RSS என்று சொல்லுகின்ற ராஷ்டிரிய சேவா சங்கமானது தோற்றுவிக்கப்பட்டது. அதனுடைய நோக்கம் இந்துக்கள் ஒன்றுபட வேண்டும், இந்துக்கள் இடையிலே இருக்கின்ற வேற்றுமைகளை களைந்து அவர்கள் ஒற்றுமையாக இருந்து உலகிற்கெல்லாம் வழிகாட்டுகின்ற ஒரு ஆன்மீக நாடாக நம் நாட்டை எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இது தோற்றுவிக்கப்பட்டது. இன்று அவர் உலகத்திலே பார்க்கின்ற பல்வேறு நாடுகளிலே பல்வேறு இடங்களிலே பார்க்கின்ற பொழுது போர் முரசு கொட்டிக் கொண்டிருக்கின்றது. அச்சத்தோடு மக்களெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த தேசமானது தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கின்றது. 150 கோடி மக்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு பழக்க வழக்கங்கள், பல மதங்களுக்குரியதாக இருப்பது நம்முடைய தேசம். இருந்தாலும் கூட இந்த தேசமானது மற்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற ஒரு தேசமாக இருக்கின்றது என்றால் அதற்கெல்லாம் காரணம், அடிப்படை காரணம் ஆன்மீகம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதற்கு உறுதுணையாக இருந்து பின்னாலே இருந்து வழிகாட்டுகின்ற அமைப்புத்தான் RSS. எங்கும் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். யார் தலைவர் என்பது தெரியாது, யார் தொண்டர் என்பது தெரியாது, அவருக்கு பின்னால் யார் இயங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று தெரியாது. ஆனால் இருந்தாலும் கூட இந்த 150 கோடி மக்களை எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற ஒரு சக்தியாக RSS இருந்து இயக்கிக் கொண்டிருக்கின்றது என்பது மட்டும்தான் தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட சக்தியானது இந்த தேசத்தை இன்று உலகத்திற்கெல்லாம் எடுத்துச் செல்லுகின்ற அந்த RSSிலிருந்து தோன்றியவர் தான் இன்றைய பிரதமராக இருக்கின்ற மோடி. இந்த நாட்டை கடந்த 25 ஆண்டுகளாக பல்வேறு பதவிகளிலே அவர் வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு முதலமைச்சராக இருந்தார்கள். கடந்த 11 ஆண்டுகளாக இந்த நாட்டினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்றார்கள். நம் நாட்டினுடைய கலாச்சாரமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற யோகாவை உலக யோகா தினமாக அறிவித்து நேற்றைய தினம் முன்தினத்திலே பார்த்தால் பல லட்சம் மக்கள் அந்த யோகா எப்படி செய்ய வேண்டும் என்று செய்கின்ற வகையிலே உலக சாதனை நிகழ்த்திய பெருமைக்குரியவர்களாக திகழ்ந்திருக்கின்றார். அதற்கெல்லாம் காரணமாக இருப்பது இந்த ராஷ்டிரிய சேவா சங்கம் என்று சொன்னால் மிகையாகாது. எப்பொழுதும் இங்கும் அவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். எல்லாரும் நேற்றைய தினத்திலே இங்கே இருக்கின்ற பெரும் தலைவர்கள் எல்லாம் மதுரையிலே கூடியிருந்தார்கள். 3வது சங்கம் என்று போற்றப்படுகின்ற மதுரையிலே இருந்து நேற்று இரவு 9 மணிக்கு எல்லாரும் நிகழ்ச்சியை முடிந்து அதிகாலையில் தான் வந்தார்கள். இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லாரும் இங்கே வந்திருக்கின்றார்கள். நேற்று தமிழகத்திலே பார்த்தால் ஒரு மிகப்பெரிய மாபெரும் எழுச்சியுடைய முருக பக்தருடைய மாநாடாக நடந்திருப்பது தமிழகத்திலே மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது சொல்வதற்கேற்ப பெரிய ஒரு எழுச்சி மிக்க மாநாடாக 5 லட்சம் மக்கள் கூடிய மாநாடு. எங்கும் பாதுகாப்பில்லை. அத்தனையையும் வழிநடத்தியவர்கள் தொண்டர்கள் என்று பார்த்தால் அது மிகையாகாது. எங்கும் நெருக்கடி இல்லை, எங்கும் யாரையும் தடுக்கவில்லை. அவரவர்களுக்கு இருக்கைக்கு சென்று அவர்களெல்லாம் அமர்ந்திருந்த நிகழ்ச்சியை பார்த்த பொழுது வியப்பாக இருந்தது. அங்கு ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. நேற்று பிற்பகலிலே பார்க்கின்ற பொழுது கடுமையான வெப்பம் இருந்தது. அந்த நிகழ்ச்சி எப்படி நடக்கும், மக்கள் எல்லாம் 3 மணிக்கு வெயிலிலே எப்படி அமர்ந்திருக்கின்றார் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற பொழுது இயற்கையானது முருகப்பெருமானுடைய திருவருளாலே குளிர்ச்சி வருந்திய அழகான மழை பொழிந்து கொண்டே இருந்தது. எல்லாரும் அச்சப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். நிகழுமோ என்று அச்சப்பட்டுக் கொண்டிருந்தார்கள்.
மேடையிலே இருந்து கீழே சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த பொழுது நம்முடைய அண்ணாமலை அவர் சொன்னார்கள், மழை வராது அப்படியே தூறிக்கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், மேலே இருந்து இந்த நாட்டையெல்லாம் வழிநடத்திய தலைவருடைய ஆனந்த கண்ணீர் பொழிந்து கொண்டிருக்கின்றார், இதையெல்லாம் பார்த்து அவர்கள் ஆனந்தமாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னார்கள். ஆகவே இந்த நாடு ஆன்மீக மண், ஆன்மீக பூமி, அதுதான் இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டிருப்பது என்பதற்கு அது ஒரு உதாரணமாக திகழ்ந்திருக்கின்றது. ஆகவே அப்படிப்பட்ட இந்த பாரத தேசமானது உலகத்திலே பார்க்கின்றோம் வல்லரசு என்று சொல்லுகின்றவரெல்லாம் இன்று எப்படி அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் தான் மற்றவர்களையெல்லாம் சமாதானப்படுத்தினோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அது உண்மையல்ல என்பது இன்று நிரூபணமாகி இருக்கின்றது. ஆகவே நமக்கெல்லாம் ஒரு பலம் எது என்றால் ஆன்மீகம். ஆன்மீகம் ஆன்மீகம் தான் நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. அதற்கு கண்ணுக்கு தெரியாத சான்றோர் பெருமக்களும் துறவியர் பெருமக்களும் இருந்து இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே இந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள் சொல்லுவார்கள், மண்ணின் பயனாம பதியின் வளத்தின் பெருமை வரம்படைத்து என்று சொல்லுகின்ற வகையிலே மண்ணிற்கு பெருமை சேர்ந்த சான்றோர்களை எல்லாம் நாம் போற்றுவதன் மூலமாக, வணங்குவதன் மூலமாக அவர்களுடைய நல்லாசி இந்த நாட்டிற்கு உண்டு என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டோருடைய விழாவாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழா சிறப்பாக நடப்பதற்கு பல்வேறு சான்றோர்கள், குறிப்பாக இளைஞர் ராகுல் அவருடைய உழைப்பு, அவருடைய உழைப்பிற்கு பின்னாலே பல சான்றோர்கள் அவர் கடுமையாக ஒரு 4-5 மாதங்களாக ஒவ்வொருவராக சென்று ஒவ்வொரு அன்பர்களாக சென்று இந்த விழாவை நாம் கொங்கு நாட்டிலே நடத்த வேண்டும். குறிப்பாக நம்முடைய திருமடத்திலே கொங்கு நாட்டிலே இந்த மடங்கள் தான் பல படிகளை எல்லாம் மக்களுக்காக எடுத்துச் சென்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது நாட்டிற்கு தெரிய வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக ஒரு கடுமையாக பணியாற்றி இருக்கின்றார். அவருக்கு பின்னாலே பல இளைஞர்கள், அவர்களுக்கு பின்னால் பல அமைப்புகள் எல்லாம் துணையாக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றது. அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த விழாவிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்து தங்களிடத்திலே இருந்து விடைபெறுகின்றேன். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு. தொண்டர்கள் தூசி செல்லீர், பத்தர்கள் சூழப்போகீர் என்ற வகையிலே அனைவருக்குள்ளும் ஆன்மீக எழுச்சி வந்தால் நம்முடைய அகிலம் நலம் பெறும் என்பதை நல்ல வாழ்த்தாக வழங்கி வாழ்த்தி அருளியே சரவையாதீனம் குருமகா சன்னிதானங்களுடைய திருவடிகளுக்கு நம்முடைய நன்றி மலர்களை காணிக்கையாக்கி மகிழ்கின்றோம். தொடர்ந்து பேரூர் ஆதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களுக்கு வேல் உருவத்தை வழங்கிட திரு அண்ணாமலையண்ணன் அவர்களை மேடைக்கு அன்போடு வரவேற்கின்றோம். சிரவையாதீனம் சன்னிதானங்களுக்கு வேல் வழங்கி சிறப்பிக்க திருமதி வானதி சீனிவாசன் அக்கா அவர்களை மேடைக்கு அன்போடு வரவேற்கின்றோம். வேலினை பெற்றுக்கொண்டு வழங்குவோரை வாழ்த்துகின்றார்கள் இருவரும் குருமகா சன்னிதானங்கள். திரு மோகன் பகவத் ஐயா அவர்களுக்கு திரு நயினார் நாகேந்திரன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்து மகிழ்கின்றார்கள். அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திரு மோகன் பகவத் ஐயா அவர்களுக்கு நயினார் நாகேந்திரன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்து மகிழ்கின்றார்கள். பெருமக்களுக்கு நன்றி அன்போடு தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்ந்து இந்த நிகழ்வு குறித்த அறிமுக உரையாக, வரவேற்புரையாக ஒரு நல்ல உரையை வழங்கி சிறப்பிக்க திரு ராகுல் ராஜா அவர்களை அன்பு கூர்ந்து அழைக்கின்றோம். சமூக சேவை, ஆன்மீகம், கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை மையமாக வைத்து 500 ஆண்டுகளுக்கும் மேலாக பேரூர் திருமடம் கல்வி வாயிலாக இளைஞர்களை அறவழிப்பாதையில் வழிநடத்தி செல்கின்றது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இயற்கை மேலாண்மை உள்ளிட்ட உலக நன்மைக்காகவும் தர்மத்தை காக்கவும் தமிழ் காட்டும் வழியில் பல நன்மைகளையும் யாகங்களையும் மேற்கொண்டு வருகின்றது. அத்திருமடத்தின் மடாதிபதி தவத்திரு மருதாச்சலடிகளார் அவர்களே பேரூர் மடத்திற்கு
நிகராக சேவை செய்து வரும் சிரவை மடத்தின் மடாதிபதி தவத்திரு குமரகுருபர அடிகளார் அவர்களே, இந்த விழாவின் நாயகர் உலகின் மாபெரும் சமூக சேவை அமைப்பான ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தின் அகில பாரத தலைவர் மோகன் பகவத்ஜி அவர்களே, மோகன் பகவத்ஜியுடன் தேசம்தான் தனது குடும்பம், தர்மம் தான் தனது வாழ்க்கை, நம் ஒவ்வொருவரின் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் மகிழ்ச்சியும் தான் தன்னிறைவு என தம் வாழ்நாளை மக்களுக்காக அர்ப்பணித்து வரும் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தின் முழு நேர உறுப்பினர்களான பிரச்சாரர்களே, குறிப்பாக இவ்விழாவிற்கு வந்து சிறப்பித்திருக்கும் செந்தில்குமார் அவர்களே, ஸ்தானுமாலயன்ஜி அவர்களே, ஹரிகிருஷ்ணன்ஜி அவர்களே, ஆறுமுகம்ஜி அவர்களே, PM ரவிக்குமார்ஜி அவர்களே, நாகராஜன்ஜி அவர்களே, கேசவ விநாயகம்ஜி அவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதேபோல் சின்மியா மிஷனில் இருந்து வந்திருக்கும் சுவாமி மித்ரானந்த்ஜி அவர்களே, சுவாமி அனுகுலானந்த்ஜி அவர்களே, சுவாமி சம்பிரிஸ்தானந்தா அவர்களே, அதேபோல் ராமகிருஷ்ணா மடத்தில் இருந்து வந்திருக்கும் சுவாமி சகனானந்தாஜி அவர்களே, அமிர்தா மடத்திலிருந்து வந்திருக்கும் சுவாமி அமிர்தானந்த புரி அவர்களே, ஏன் தமிழ்தாய் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தின் 100ஆண்டு விழாவை மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுகிறாள்? ஏனென்றால் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் நமது தேசத்தின் ஆன்மாவை பாதுகாக்கின்றது. நம் சித்தர்கள், ஞானிகள், அறிஞர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் என்ன கனவு கண்டார்களோ, என்ன எண்ணினார்களோ அதை நினைவாக்கி வருகின்றது ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம். நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒவ்வொருவரின் வளர்ச்சியிலும் மகிழ்ச்சியும் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தின் தன்னலமற்ற உழைப்பு நம்முடன் இருக்கின்றது. எனது குடும்பம், எனது வீடு, எனது கார், எனது தோட்டம், எனது தொழில் பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் எனது தேசம் பாதுகாப்பாக இருக்கின்றது என்றால் தான் நம்ம அனைத்தும் பாதுகாப்பாக இருக்கின்றது என்பதுதான் அர்த்தம். குறிப்பாக நாம் பக்கத்து தேசத்தை சிந்தித்து பாருங்கள். அந்த தேசம் எவ்வளவு பிரச்சனைக்குள்ளாக இருக்கின்றது என்பது அனைவருக்கும் தெரிந்தது. நீங்க ரஷ்யா உக்ரைன் போரில் கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் மேலான மக்கள் அகதிகளாக உள்ளனர். ஆனால் நம் தேசமோ மிகவும் பாதுகாப்பாக இருக்கின்றது. நாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். அதற்கு காரணம் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தின் வழியில் வந்த நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நம் தேசத்தை வழிநடத்தி வருவதாகத்தான். அதேபோல் ஆண்டாண்டு காலமாக நம் தேசத்தின் மீது பல தாக்குதல்கள் ஏற்பட்டு வருகின்றது, நம் வளத்தின் மீது பொறாமை கொண்டு. ஆனால் நாம் அனைத்திலும் வெற்றி கண்டுள்ளோம். யாராலும் நம்மை முழுமையாக வெற்றி கொள்ள முடியவில்லை. அதற்கு காரணம் நம் தேசத்தின் ஆன்மீக பலம். நம் தேசம் இன்றும் பாதுகாப்பாக இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் நமது ஆன்மீக பலம்தான். இருப்பினும் கூட பல தாக்குதல்கள் நமது ஆன்மீக மடங்களின் மீது, குறிப்பாக பஞ்சபூத ஸ்தலங்களாகட்டும், அறுபடை வீடுகளாகட்டும், அதேபோல் காசியாகட்டும், ராமேஸ்வரம் ஆகட்டும், அது என்ன தொழுகை நடக்கும் இடமா என்ன? அது நம் வெற்றியின் சின்னங்கள். ஆகவே நாம் மிகவும் விழிப்போடு இன்னும் பிரம்மாண்டமான ஒற்றுமையோடு நாம் போரிட வேண்டும். அதேபோல் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் 1000 ஆண்டு காலத்துக்கு நாம் தான் பாரத தேசத்தை ஆளப் போகின்றோம். சங்க சிந்தனை தான் பாரத தேசத்தை வழிநடத்தப் போகின்றது. ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தின் 100ஆண்டு விழாவிலேயே அதுவும் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று கூடி தமிழ் தாயின் ஆசியோடு பாரத தாயை உலகாளும் நாயகியாக மிக பிரம்மாண்டமாக வரவேற்று விழாவை சிறப்பிப்பார்கள். பாரத தாய் அன்பால் உலகை ஆட்கொள்வாள். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், விடி பயங்கொள்ளுவார், துயர் பகை வெல்லுவார் என்று பாடிய அந்த வரிகளுக்கேற்ப பாரத தேசம் வெற்றியை நோக்கி நடைபோட்டுக் கொண்டிருப்பதை தொடக்க உரையில் எடுத்துரைத்த ராகுல் ராஜா அவர்களுக்கு நன்றி. 16 ஆண்டுகளுக்கு மேலாக ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்தின் தலைவராக இருந்து அரும்பணிகள் ஆற்றி வரும் உயர் திரு மோகன் பகவத் ஐயா அவர்கள் பற்றிய ஒரு காணொளி இதோ இந்த அவைக்காக. In simplicity, he walks. In silence, he inspires.
Not with slogans, but with Sankalp. Not with fame, but with fire. When a nation seeks direction, he walks, not in front, but among us. From the stillness of Shaka mornings to the roar of a rising Rashtra, he awakens Bharat, not through command, but through character. He doesn't chase the spotlight, he becomes the light. No loud proclamations, no staged applause, only presence, purpose, power. He is Seva, Sangathan, and Sanskriti in motion. The sixth Sarsing Chalak of RSS, a living symbol of Seva, a guardian of Sanskriti, the pulse of Sangathan. He is the strength behind stillness. He is Sri Mohan Bhagwat Ji, name that echoes with strength, discipline, and vision. The Virat presence of our era. On this day, we thank and salute Sri Mohan Bhagwat Ji, the voice of nation. உயர்ந்த செயல்களை செய்பவர்கள் தங்களை தாங்கள் கொண்டாடுவதில்லை, தரணி கொண்டாட விட்டு விடுகிறார்கள். அப்படி கொண்டாடத்தக்க பெருமைக்குரிய ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்து தலைமை உரை ஆற்ற இருக்கின்றார்கள். With pleasure, we humbly request Mr. Mohan Bhagwat Ji, Satsang Chalak, Rashtriya Swayam Sevak Sangam, to deliver his presidential address. परम श्रद्धेय संत चरण and the August gathering. When I was told that the 100th year celebration of the Peruradhinam Shantalingam Ramaswamy Adigalar is going to happen and you are expected there, I readily agreed because the Adhinams in Tamil Nadu, they are doing yeoman's work to preserve our dharma and Sanskriti, to keep them uppermost in the minds of general public. And this work is most needed work everywhere in the world in general, and particularly in this area of our country. And if they expect me here, it is my duty to come. So, I was in Assam, I came here. I felt much obliged when I heard that these 100 years have been coupled with the 100 years of Sangha work. So I express my gratitude towards Swamiji for remembering Sangha in its 100th year while they are celebrating their own work, 100 years completion. For Sangha, the matter of completing 100 years is not a matter of celebration, because the work needs to be completed at the earliest. Each passing day brings more loss to humanity in general and the Hindus in particular. You see, we have been endowed with a responsibility. We means Hindus, we means those who are in Bharat. Because this land which is there in between two arms of Himalayas and the seas, as poet Kalidasa narrated, Astutirasyam dishi devatatma Himalayo namanagadi raja Purva parau toya nidhi vagaya. In those days,
from Hindu Kush to Arakan, it was Himalaya. The single name was there. And these extremities of Himalaya, they touch the seashore. So the land in between two arms of Himalayas, taking it in its arms, the sea, is our Bharatvarsha. This land and its inhabitants have been entrusted with a sacred duty to give dharma to the world whenever it is needed. It is always needed, but there come times when world forgets. And it is us who are given the job of making the world remember. Because dharma is what sustains. There is nothing else. And nothing can sustain itself without dharma. The translation of dharma into English is not religion. There is no word available in foreign languages for dharma. All Bharatiya languages have word for dharma. Because it is purely our concept. And it is not concept. It is the reality we have realized long back. Our ancient ancestors, they realized it. Because they sought for it. World stopped and we continued. There is a tale in our, I think, Brihadaranyaka or Chandogya Upanishad. There were two types of human beings, Devas and Rakshasas. Rakshas is one, he is a human being, but he is one who says, I am the boss. I will control everything. And everybody else should try to be useful for me. Then only I will protect them. Otherwise I will destroy them. And Devas say, okay, we have to live, we will live. But others also have to live. So, we will live, prosper and make ourselves useful to the world. Vinobaji Bhave very simply explained this. In his childhood, some delicacy was prepared in his house. And he came to know that such a pakwana is there. So he asked his mother, why cannot you give some portion of it for me to eat? Mother said, no, not now. You first take this delicacy in portions and deliver it to the neighbors. After that, he was given the portion of that delicacy. So he asked, why so? This is prepared in our house. I am your son. You should first feed me. So mother said, no. You know who is Deva? Deva is one who gives. And those who don't give are Rakshasas. So these two human communities were there on our earth. And they were prosperous. They lacked nothing material. But they didn't have santosh, no peace of mind. Always some yearning. We want more like that. And therefore, leaders of those two communities, Indra from the Devas and Virochan from the Asuras, Rakshasas, they went to their respective gurus, Brihaspati and Shukracharya. And said that we have everything, there is nothing that we cannot procure, but we don't have satisfaction, we don't have peace. What to do? So gurus of both advised them to go to Brahmadeva. Because Brahmadeva knows the Atma Vidya.
Atma is one who is eternal. Everything in the world changes. World is destroyed one day, takes rebirth, continues for some time, again gets destroyed, this goes on. But this Atma is constant. And by knowing Atma, you don't, you know everything, then there is no need to know anything else. And by seeing that Atma, by having that Atma, you will get everlasting bliss. You will need nothing else. So go to Brahmaji, learn that Vidya. So they went to Brahmaji, offered their pranams, and told Brahmaji, we want to see the Atma. Our gurus told that Atma is one, by procuring of which leads to eternal satisfaction. Nothing else is needed. Nothing else is to be known. So we want to see that Atma. Brahmaji asked them, how do you see? He said, we see with our eyes. Brahmaji said, no. The eye is only a machine. We know even if a man dies, within 2 hours, if eyes are removed, they will be useful to another human being. That is a machine. There is someone who sits in the eye and sees through eyes. So you have to seek that seer in the eyes. Look in the eyes for the seer. That is Atman. So Virochana and Indra, they stood in front of each other and peered in each other's eyes. And what will they find? They will find their own reflection. So they asked Brahmaji, this we see daily in the mirror. Or if there is a calm pool of water somewhere and we look into it, we see this daily. Is this Atman? Is our reflection only? Brahmaji didn't say anything. So Virochana and Indra took for granted, yes, Brahmaji told us, you yourself are Atman. Nothing else. So strengthen yourself, prolong your life, be fit to partake of all the luxuries, and you will be happy. And they started coming back in the route. They had to cross the Vaitarani river by a canoe. And Indra was staring at his reflection, Atman, in water, and Virochana started rowing the boat, and that destroyed the reflection. So something clicked in the brain of Indra. He asked Virochana, this Atma is undying. It never gets destroyed. Whole world gets destroyed, but this is always there. But this, our reflection, gets destroyed by your oaring, your rowing. So there is something, some puzzle. We have to go back to Brahmaji. Virochana said, no, there is no need to go back. Brahmaji has once and for all told us that we are the boss. So I will not come. Indra went back, had so many questions and puzzles to solve, and one day he got the Atman. So world, everything in the world hankers after bliss, after pleasure, after sukha. But that sukha is not found in outside things. That is also everybody knows. If you take a laddu, how many laddus can you eat at a time? People eating 50, 100 laddus, I have seen them. But a time comes when mere sight of laddu, you vomit. Because the happiness is not in laddu, it is in your mind. So the pleasure we get from things outside is limited, is not sustainable, and it fades. The eternal sukha
that is inside. The world knows this. But the world stopped looking after that eternal bliss. And we didn't. Our ancestors, they tried and tried. And then they got that Atma. Now, Lord Shiva is the Adi Guru. He is Devadhidev Mahadeva. Why? Devas have powers. Shivji, he lives in Smashana. He has got all the power, he doesn't exhibit it. He keeps away from all the amenities. He lives like a beggar. But all powerful devas, endowed with so many riches, Shadaishwarya Sampanna, they worship Shiva. Why? Because he was the first who realized Atman. And then he gave various ways to humanity to seek Atman. And that Atman, apart from giving us everlasting bliss, it also tells us that everything is Atman. Nothing is outside it, because Atman is Paramatma. And if that is true, naturally our ancestors thought everything is related to us. Vasudhaiva Kutumbakam. Though it appears separate, that is not truth. That is a relative truth. Goes up to some distance. After that, there is no difference. The everlasting truth is all is one. Not all are one. All is one. The diversities, they arise from the unity. They were diversities of the unity. If you pay attention to the unities, woes of the world will disappear. And if we have got this way, found by the labors of our ancestors, it is our duty to give it to all world, because they are ours, they are related to us. And therefore they created a society and nation which, by their own example, without imposing, by befriending all the world, give them this knowledge. And that is why we have been doing it since time immemorial. History of Bharat never tells that Bharat conquered the world. It will always tell Bharat befriended the world. We united the world. We gave them this knowledge. And due to this, all quarrels cease. All problems are over. Today, the world is facing all those problems. Because for last 2000 years, with an incomplete theory as a basis, they are trying to develop the humanity. There is the body, mind, intellect. But there is no Atman to connect them. There is Artha, Kama and even Moksha. But there is no Dharma to connect them. There is individual, there is humanity, an individual, a mass, and also there is Srishti, nature. But there is no Paramatman to connect it. And that is why every endeavor that temporarily gave humanity so many amenities and so many conveniences, even human knowledge has increased. Many good things have happened, but ultimately today's world is facing the crisis. What will happen to our ecology, ecosystem? Will it get destroyed?
and along with that our universe will it get destroyed? That is the question. There is no end to wars. Even after having the dire experience of 2 world wars, there is no end to wars. And those who say that we want to have peace, they create new wars. A lot of physical amenities have increased, but there is mental degradation all over the world. Yesterday, I saw a map of United States of America. That map showed 2 things. In which region psychopaths are in more numbers, in which region of United States. Now their number is, now we can count them in America. Another was, in which region the cases of amnesia, loss of memory, are highest. All these things are increasing. So we have progressed so much in knowledge and physical amenities, but we are not yet able to shed away the animal instinct that is common in humans and animals. Ahar nidra bhayamaithunancha samanyam etat pashubirnara. So what is the speciality of human beings? Dharmo hi tesham adhiko vishesha. Dharmo vihina pashubhis sama. Bharat lives to give that dharma to the world. Not by preaching, not by imposing, by leading the world from within and by example. Our nation will be one of the League of Nations of the world. We will not be the big boss. We will never have a poem like White Man's Burden. It is our duty to live that life. Etad desha prasutasya sakashad agra janmana swam charitram shiksharan prathivyam sarvamana. By our own life, let world come here, we being the elders, because we are the ancient most nation. Let the world come here and take lessons in how to lead their own life by individuals, by copying the individuals of our country. That is us, that is the society, that is the Hindu, that is our nation. And this is there since time immemorial. Yuga yuga se bahata aata yah punya pravaha. We have always led this life. We have always preserved this dharma, which is universal. Even the name given to it, Hindu dharma, was not taken by us. Ours was Manav dharma. But world calls it Hindu dharma now. This has been there always. When we were independent, we were there as a dharmic society. When we had our own kings and we were on the peak of the prosperity and physical prowess, everything, we were dharmic. And when we were trampled by the foreign rulers, not independent, slaves, struggling to get rid of that slavery, we always had this dharma intact. In all the stages in history of our life, we never let go of our dharma and sanskriti. And this was possible because of our saints, sannyasis, munis, adhinams, mutts, etc., etc. Therefore I said, when Perur Adhinam says that we are having such 100 years celebration and we expect you have to take so many twists and turns to reach here, I have to come. And
It is everyone's duty like that, because we owe so much to our spiritual institutions. It is our duty to protect them. It is our duty to defend them. It is our duty to keep them working by sustaining them. That is why I came. I said incidentally, I thought incidentally, because it is the year of completion of 100 years of Sangha work also, they must have been mentioning that. Because we don't expect anything more. RSS, yes, the work which we are doing is important, but it is not anything heroic that we are doing. It is our duty. It is everyone's duty. Sangha doesn't want in our records of history to be written that Sangha has done something good for the country. Sangha wishes that it should be written down in our history that a society emerged which did everything for its own country. Sangha doesn't want a credit. And no person in Sangha does want a credit. Whatever we say, Sangha is doing this, or this Swayansevak is like this Swayansevak is like this. It is a very natural duty of every human being to be so. And every institution of each nation has a duty towards that nation which they should carry out efficiently. We serve our parents. We don't advertise it. It is very natural for us to serve our parents. With this spirit, we have to carry on forward. The works the Adhinams are doing, Mutts are doing, our saints are doing, they are also not doing it for their own sake. All work that we do Atma Kya? Swanta Sukhaya Bahujana Hitaya. That is the description of life we are expected to lead as Hindus. You have to reach the truth by yourself, and you have to be useful for others. This message has to be given to the world. Now world needs it. And we together are striving for that. So every one of us should identify our own role in all this effort and do it efficiently. That is needed. That is what RSS is doing, preparing the society, especially the younger generation. Tera vaibhava amar rahema, hum dinacharya rahe na rahe. Yes, we should have successful life. We should earn money. We should make ourselves and our family prosperous. But what for? It is to serve our nation, serve our country, because our nation, our country, our society, when it gets enlightened, goes ahead to serve the world, humanity. Progress of our nation will never produce Hitler. Progress of our nation will always give a new way to form a peaceful world and contented human society. That is what we are doing. The Adhinams Mutts, with more emphasis on spirituality, they are training the society for this work only. And with more emphasis on the social aspect of things, Sangha is doing these things. We are now talking of Pancha Parivartans. What is it? The same thing. Firstly, we are one society. Human beings
cannot be discriminated on any basis. Human beings are what? Samajik samarasata we call it. Social harmony. Get rid of all the discrimination in your mind first, then in your actions first, and then carry this message to the society. Then the tradition. In our family, we have got so many noble traditions. From generations to generation, they are coming to us. All traditions carry the message of our hoary culture, Sanskriti and Dharma. We have customized them according to our family, our needs, our region, our environment. But to carry the same message, we have to preserve them. Our language, our children should know their mother tongue. Their mother tongue is my mother tongue. My mother tongue was also my father's mother tongue. It came through generations, it came to me. But today I find in our shakhas also sometime, especially in metropolitan cities, when children come to shakha and we have some games and some figures, they have to be uttered in some games. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. But they don't know 1, 2, 3, 4. They don't know 1, 2, 3, 4. They know 1, 2, 3. Now, if we lose our language, we lose our tradition. We lose our psychological environment. We lose everything. So there are things to be preserved. Of course, things become outdated also. Outdated things have to be removed. But there are some things which are to be preserved eternally. They are never outdated. For example, our values in our country. How do we look to a woman? Swami Vivekananda said, in Western countries, woman is looked to for her beauty. And therefore she has status when she gets married. In our country, we don't look to the beauty. We look to the vatsalyam. That, what do you call it? Anabu is proper word? Anabu. That is why a woman in family looks after everybody. A woman in family keeps family together. We look to her for that. She is Mata. Matruvat Pradarish, we say. How do we see to the wealth? We say, okay, amass wealth by both hands, but distribute it back by 100 hands. Give back. Giving back is today's phrase. But before that, that message is ours. Paradraveshu lottavad. Don't hanker after others' money. Don't try to earn by shortcut. Don't try to earn dishonestly. Earn whatever you can, how much soever you can, and give back. And Atmavat Sarva Bhuteshu. What pains you will pain others. So, don't do that. Message in Bible is also there, but before that we have this. Do unto you or what you expect from others. Oh, Atmavat Sarva Bhuteshu. This is our tradition. Our to look at the life with this angle will enrich our life. If we forget this, so we have to teach our family. We have to educate our family. That is Kutumba Prabodha.
And then environmental problems, etc. are there. So now it has become a fashion to talk about the ecology and to do something, to plant trees, to do this, to do that. Okay, in a big way we can do it, but start from your house. Plant a tree, save water, and drive plastic out, at least single-use plastic. Start local action. Think globally, no matter, but act locally. You have to walk the talk. If you cannot do it in a big way, you have to do it in your own small way. And in the same way, we have to take this message, we have to make our nations prosperous, so we have to be self-reliant. Swadeshi is self-reliance. Not that it closes every door for outside contact and trade. No. But that trade also we will manage with our rules and by our conditions. We will be self-reliant, but for the sake of international relations, we will keep the trade going. Nobody under duress will compel us to do something in international trade. That should be our samartha. For that, again, in our own small way, we have to act in our home. What you can cook in your home, don't go to market for that. If at all you go to market for that, go with the noble intention of sustaining your local people who produce these things. And what you get in your own country, don't take it from other countries. This is Swadeshi. And then a nation, independent nation, has to be a disciplined nation. Rules, regulations, constitutional or natural. There are some rules which are in books, which are mentioned in various laws. There is a statute for that, and we have to follow them. But there are certain rules which are not mentioned, but a human being requires to behave in that way. Bhadrata, we call it. For that sake, we have to observe, be a good human being, be a helping human being, be a human being who can make other human beings like him. That we have to do. Why this Pancha Parivartan? Sangha organizes Hindus. So we can just expand our shakhas, bring more Hindus. That we are doing and that we will do. Till whole of the Hindu society is organized, we have to continue with that. But this side, what is the use of an unorganized Hindu society? They have to live and put their own example before the world. This is the way to behave so that you can keep yourself prosperous, you can keep your nation ahead, and you can contribute to the world. After 100 years of work, Sangha is now in a position to say these things to everybody in the Bharat. And therefore, in a big way, we are going to go after our centenary to propagate these things in the society. And when I say that our seers are doing with more emphasis on the spirituality, same things, you see history of Peru Residence, most of the things they have been doing already. And I will not be surprised if I find that there are many others who are doing these things, because it is very natural for our Hindu society to do these things. We need not have a new preacher for this. It has always been preached in our tradition.
It is that knowledge is with us. We have to make each other aware. I hope this program and by way of this program, this coming together of our Karyakartas and Adhinam persons will take this process ahead in a big way, because we have a race with the time. Our nation has to get prepared before the collapse starts. And we have to prepare our nation before this adverse circumstance invades us completely. So, enhancing the speed is most necessary, and for that, coming together of these forces. There are so many. Swamijis are there, Chinmay Mission is there, Ramakrishna Ashram is there. There are many who are trying in their own way to do this one. They should continue doing that, be complementary to each other. Whatever assistance we provide to each other, we should. That way, that is what I call working together separately. There are many institutions. Let there be many institutions. Let them proceed on in their own way. But just be in coordination, be complementary to each other. Wherever and whenever we can provide some assistance, we should. That way, the speed of enlightenment of our society and speed of preparation of our Bharatvarsha will be increasing. I hope that after these events, the speed will increase 10 times, 100 times, and we will see a day in our this life, in our this body, that our Bharat Mata is once again there on the throne of the human society and guiding them toward peace and light. Thank you very much. கலை ஒழுக்க பண்பாடுகளையும் அறத்தையும் பேணி காப்பதன் மூலம் ஒப்புயர்வற்ற நிலையை நாம் அடைய முடியும் என்பதற்காக அறிவுறுத்தி, எல்லா உயிரும் இன்பம் எய்தக்கூடிய வகையிலே நம்முடைய செயல்களை பிறருக்காக செய்கின்ற நெறியை நமக்கு சொல்லிச் சென்றிருக்கின்ற ஐயா அவர்களுக்கு நன்றி. We think the chance we got now to be here with you is blessed for the good deeds we did so far. We thank you humbly, sir, for the great messages you delivered here. Thank you. Though Perur Adhinam is serving the society since 17th century, it started spreading its works worldwide in the guidance of His Holiness Kailai Gurumani Santhalinga Ramasamy Adigalar, of whom we are celebrating the 100th year. Now, let's see an AV on Perur Adhinam. நலம் மிகு சிந்தையீர் வணக்கம். தவத்திரு சாந்தலிங்க அடிகளாரால் தோற்றுவிக்கப்பட்ட 500 ஆண்டு பழமை வாய்ந்த பேரூர் ஆதீனம் சைவத்தையும் தமிழையும் போற்றி வளர்க்கும் பெருமை மிகு திருமடம் ஆகும். சமயப்பணி, தமிழ்ப்பணி, சமுதாயப்பணி, கல்விப்பணி என பல கிளை பரப்பி உயர்தொண்டாற்றி வரும் இத்திருமடத்தின் 24வது குரு முதல்வராக விளங்கி பேரூர் ஆதீனத்தின் வழி தமிழ்நெறி வழிபாட்டை உலகளாவிய பெருமைக்கு உயர்த்தியவர் கைலை குருமணி தெய்வத்திருப்பெருந்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்கள். அவர்களது 100ஆண்டு விழாவை ஒட்டி அவர்தம் அருள் வழியில் நடையிடுவதில் பெருமையும் மகிழ்வும் கொண்டு அவரது நினைவை போற்றி வணங்குகின்றோம். 25ஆம் குருமகா சன்னிதானங்களாக இருந்து அருள் நெறி காட்டி வரும் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாசல அடிகளார் அவர்களது திருவடிகளையும் மகிழ்ந்து வணங்குகின்றோம். தமிழும் சைவமும் பண்பாடும் உயர நாளும் நற்பணியாற்றும் பேரூராதீனத்தில் கைலை குருமணி அவர்களது 100ஆண்டு விழா அவரது அரும்பணிகளை உலகறியச் சேர்ப்பதாக அமைவதில் அகம் மகிழ்ந்து தலை வணங்குகின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.
In the sacred silence of South Kailash, where centuries breathe through stone and soil, walks a living flame, Tavatiru Marudashala Adigalar, the 293rd Guru Mahasanidhanam of Perur Adinam. A Siddha in form, a scripture in soul, he is the torchbearer of Saiva Siddhanta, guardian of Agama, Shastra, and Tamil Ganana. In his silence there is sound. In his gaze there is guidance. His presence moves like mantra, from temple corridors to seekers' hearts. Perur Mutt is not just a place, it is a pulse of Shiva consciousness, and he, its living light. While the world races forward, he walks inward, speaking little but awakening many. Thavatiru Marudashala Adigalar, the stillness of Siddha, the flame of Perur, a living tattva. On this centenary year of his Guru Santalinga Swamigal, we thank and salute our Perur Adinam, Marudashala Adigalar, for preserving the Tamil tradition and culture, and also providing spiritual guidance for millions of devotees across the globe. தமிழையும் சைவத்தையும் உலகளாவ கொண்டு சென்று அதன் மூலம் உலக நல மேம்பாட்டுக்காக உயர்தொண்டாற்றி வரும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூராதீனத்தினுடைய 25ஆம் குருமகா சன்னிதானம் கைலை புனிதர் முனைவர் திருப்பெருந்திரு குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை அருளுரை வேண்டி பணிகின்றோம். திருச்சிற்றம்பலம். உலகெலாமுணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணி என் அழகில் சோதி என் அம்பாளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள், திருமுறை ஆசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்கள், திருவள்ளுவர் தொல்காப்பியராதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூராதீனம் ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் கைலை குருமணி தமிழ்நெறி வழிபாட்டு தந்தை நூற்றாண்டு நாயருடைய பொன்னார் திருவடி குருவருளாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூராதீனம் 25வது குருமகா சன்னிதானங்கள் அவர்களுடைய நூற்றாண்டு விழா. நம் கடன் பணி செய்து கிடப்பதே என்கின்ற உன்னதமான கொள்கையை உலகத்திற்கு எடுத்து பறைசாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ராஷ்டிரிய சிவம் சேவக் சங்கத்தினுடைய நூற்றாண்டு விழா ஆகிய இந்த 2 நூற்றாண்டு விழாவிற்கு நாம் கேட்டபோதே ஒப்புதல் வழங்கி இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு எழுச்சி உரையை, சிந்தனை உரையை நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய ராஷ்டிரிய சிவம் சேவக் சங்கத்தினுடைய சங்கச்சாலக் தலைவர் பாராட்டுதலுக்குரிய மோகன் பகவத் ஐயா அவர்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய துறவியர் பெருமக்களே, இந்த நல்ல நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு சான்றோர் பெருமக்கள், தொழிலதிபர்கள், நம்முடைய திருமணத்தினுடைய அறங்காவலர்கள், இயக்குநர்கள், நெறிகாட்டுதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர் பெருமக்களே, அன்படம் சார்ந்த அன்னையர்களே, பண்புலம் சார்ந்த பெரியோர்களே, தெய்வநலம் சார்ந்த குழந்தைகளே, நல்ல முறையிலே திட்டமிட்டு இந்த நல்ல நிகழ்வினை நெறிப்படுத்தி இவ்வளவு நல்ல சிறப்பான விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பாராட்டுக்குரிய இளவல் ராகுல் ராஜா உள்ளிட்ட அவருடைய குழுவினர்களே, அனைவருக்கும் நம்முடைய உலங்கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய RSSனுடைய தலைவர் அவர்கள் பேசுகின்ற போது இங்கே நல்ல சிந்தனைகளை சொன்னார்கள். அந்த சிந்தனைகள் வடக்கே இமய முதல் தெற்கே குமரி வரை இருக்கக்கூடிய பாரதத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக அமைந்திருக்கின்றது. இங்கே கொங்கு நாட்டிற்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. பழனிக்கு போனோம் என்று சொன்னால் பழனியிலே முருகனுடைய பிரசாதமாக நமக்கு கொடுக்கக்கூடியது பஞ்சாமிர்தம், ஐயமுதம் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். அந்த பஞ்சாமிர்தத்தை போல இங்கே 5 வகையான கொள்கைகளை நமக்கு இங்கே நல்கி இருக்கின்றார்கள். இது நீண்ட நெடுங்காலமாக வாழையடி வாழையாக நம்முடைய முன்னோர்கள் காட்டிய நெறி. ஒன்று சமுதாய நல்லிணக்கம் என்பது. அவர்கள் சொன்னார்கள் சுரர் அசுரரை பற்றிய பிரிவினையை. அதேதான் அவை பிராட்டி சொல்லுகின்ற போது சொல்லுவார், நீதி வழுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகளத்தோர் என்று சொன்னார். 2 பேர் தான் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள். அதை தவிர
நமக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இல்லை, சிறியோரை இகழ்தலும் இல்லை, இளமே பெரியோரை வியத்தல் அதனினும் இளமே என்கின்ற அடிப்படையிலே எல்லோரும் ஒன்று என்பதை பறைசாற்றக்கூடியது நம்முடைய பண்பாடு. ஆகவேதான் இன்றைக்கு எந்த ஒரு சிவன் கோயிலுக்கு நாம் சென்றோம் என்று சொன்னாலும் அந்த சிவன் கோயிலிலே எல்லா களத்தைச் சேர்ந்தவர்களும் இருப்பார்கள், ஆனால் எல்லோருக்கும் ஒரே நிலை வழங்கப்பட்டிருக்கும். இதைத்தான் நம்முடைய 24ஆம் குருமுகா சன்னிதானங்கள் ஒவ்வொரு வருடத்திலேயும் சொல்லி நமக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகள் காணக்கூடாது, யாரையெல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கின்றோமோ, யாரையெல்லாம் ஒடுக்கி வைத்திருக்கின்றோமோ அவருடைய பகுதிக்கெல்லாம் செல்லுங்கள், அங்கே அவர்களை நம்மோடு இணைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கும் நமக்கும் எந்த விதமான பிரிவினையும் இல்லை என்பதை வலியுறுத்துங்கள் என்பதை அவர்கள் நீண்ட காலமாக இந்த சமுதாயத்திலே சொல்லி 100க்கும் மேற்பட்ட அவர்கள் வாழக்கூடிய பகுதியிலே துறவிகள் அனைவரும் சென்று இல்லங்களிலே விளக்கேற்றி வைத்து அவர்களை நம்முடைய பண்பாட்டிலேயே பாதுகாப்பதற்காக பெரிய துணை நின்றவர்கள். அதேபோல இரண்டாவது பஞ்சாமிரத்தினுடைய கூறாக சொல்லக்கூடியது நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை, பாரத கலாச்சாரத்தை பாதுகாத்தல். அதற்காக நம்முடைய அடிகள் விருந்தகியவர்கள் மிகப்பெரிய அளவிலே நம்முடைய சமயத்தையும் நம்முடைய மொழியையும் 2 கண்ணாக கொண்டு சேர்த்தவர்கள். RSSனுடைய கொள்கை தாய்மொழி வழியிலே கல்வி அமைய வேண்டும், தாய்மொழியை போற்றிய கூடிய வகையிலே வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். அதற்காக பெருந்தொன்றாற்றினார்கள். அவர்கள் பரிதிமா கலைஞர், மறைமலை அடிகள், குன்றக்குடி அடிகளார் போன்றவர்களுடைய நல்ல அடியினையொற்றி அவர்களும் சிரவையாதீனம் 3வது குருமுகா சன்னிதானம் சுந்தரமடிகளார் அவர்களும் இணைந்து 1953 இங்கே கொங்கு நாட்டிலேயே தமிழ்க் கல்லூரி இல்லை என்கின்ற ஒரு நிலையினை மாற்றுவதற்காக இங்கே தமிழ்க் கல்லூரியை தொடங்கி அதன்போது தமிழ் முறை அர்ச்சனை, தமிழ்நெறி வழிபாடு போன்றவற்றை எல்லாம் கொண்டு வந்து இன்று உலகெங்கும் இத்தகைய தமிழ்நெறி வழிபாடு தலைத்தோங்கி இருக்கிறது என்று சொன்னால் அது அவர்கள் இந்த இந்திய கலாச்சாரத்தையும் பாரத பண்பாட்டையும் முறைப்படுத்தியது. அது மட்டுமல்ல, எனக்கு தெரிந்த ஆதீனங்களிலே 7 கண்டங்களுக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களோடு கலந்து இருந்து அவர்களுக்கு பாரத பண்பாட்டையும் தமிழ் மொழியினுடைய சிறப்பையும் வழிபாட்டு செம்மையையும் சொல்ல ஒரே ஆதீனமாக திகழ்ந்தவர்கள் நம்முடைய சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் என்பதை இங்கே உங்களிடத்தில் பெருமையுடன் வைத்துக் கொள்கின்றேன். உலக சைவ மாநாடு எல்லா கண்டங்களிலேயும் நடத்திருக்கின்றது. அந்த கண்டங்களிலே எல்லாம் சென்று அந்த மக்களை எல்லாம் அரவணைத்து அவர்களோடு இணைத்த ஒரு பெருமைக்குரியவர்கள் நம்முடைய அடிகள் பெருந்தகையவர்கள். அதேபோல அவர்கள் சுற்றுச்சூழல் இயற்கையை பேணி பாதுகாப்பதிலே மிகவும் வல்லமை மிக்கவர்கள். அத்தகைய வல்லமை மிக்கவர்களாக திகழ்ந்த காரணத்தினாலே அவர்கள் பல பணிகளை அதற்காக செய்தார்கள். எளிமையான வாழ்வு, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதற்கு அடிப்படை காரணம் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஆடம்பரம், நுகர்வு கலாச்சாரம். ஆனால் அவர்கள் எளிமையான வாழ்வை வாழ்ந்தார்கள். அது மட்டுமல்ல, RSSனுடைய கொள்கையாக இருக்கக்கூடியதிலே ஒன்று உழைப்பு. அந்த உழைப்பினை தன்னுடைய 94 வயதிலே வரைக்கும் தினமும் அவர்கள் ஏதாவது ஒரு பணியை செய்வார்கள். காலையிலேயும் மாலையிலேயும் தோட்டத்திலேயோ வெளியிலேயோ அல்லது திருக்கோயில்களிலேயோ சென்று அங்கே அவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதிலே சிறந்த தொண்டாற்றியவர்கள் நம்முடைய அடிகளார் அவர்கள். ஆகவேதான் அவருடைய 100ஆண்டு விழாவையொட்டி இப்பொழுது ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றோம். அதை தொடங்கி பல மாவட்டங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கோவையிலே, ஈரோட்டிலே, கிருஷ்ணகிரியிலே. அதாவது ஒரு கிராமம் ஒரு அரச மரம் என்கின்ற அடிப்படையிலே ஒரு உன்னதமான ஒரு திட்டத்தை எடுத்து அந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மட்டுமல்ல, இதிலே சொல்லி இருக்கக்கூடிய கொள்கைகளை போன்று நம்முடைய திருவள்ளுவர் போன்ற அறிஞர் பெருமக்கள் சொல்லிய கொள்கைகளை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒரு குழுவாக அமைத்து அதன் மூலமாக அந்த கிராமத்திலே அன்பு மேலோங்க வேண்டும், ஒற்றுமை மேலோங்க வேண்டும், சமயம் மேலோங்க வேண்டும், அங்கே தொழில் மேலோங்க வேண்டும். அந்த இளைஞர்களெல்லாம் இந்த பாரத நாட்டை உலகத்தினுடைய சிறந்த பொருளாதார நாடாக மாற்றக்கூடிய வகையிலே அவர்கள் உழைக்க வேண்டும். அதைத்தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். 2047 இந்த பாரத நாடு மீண்டும் உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு உன்னதமான வல்லரசாக வரும் என்கின்ற செய்தியை சொல்லி இருக்கின்றார்கள். அதை உருவாக்க வேண்டியது இளைஞருடைய கடமை. அத்தகைய கடமையை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் அந்த கிராமம் அரசமர திட்டத்தின் மூலமாக இளைஞர் குழுக்களை எல்லாம் அமைப்பதற்கு அந்த 100ஆண்டு விழா நமக்கு துணையாக அமைந்து கொண்டிருக்கின்றது. அதே போல இப்பொழுது உலகத்திலே சிதைந்து கொண்டிருப்பது குடும்பங்கள். குடும்பம் என்றால் கணவன் மனைவி பெற்றோர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தோம். ஆனால் இன்று என்ன ஆகிவிட்டது? அந்த குடும்பங்கள் எல்லாம் சிதைந்து போய்விட்டது. இந்த குடும்பங்கள் சிதைந்ததனாலே என்ன தீமை என்றால் நம்முடைய பண்பாடு சிதைந்து போய்விட்டது.
உதாரணமா நமக்கு அப்பூதியடிகளுடைய வரலாற்றிலே சொல்லுகின்ற போது சொல்லுவார், அந்த அம்மா குழந்தையை பார்த்து கேட்க, நம்ம வீட்டுக்கு திருநாவுக்கரசர் வந்திருக்கிறாரு, அதுவும் கூட ஒரு சமுதாய நல்லிணக்கம். சமுதாய திருநாவுக்கரசர் வேளாளர் குலத்திலே பிறந்தவர், அப்பூதியடிகள் உயர்ந்த அந்தனர் குலத்திலே பிறந்தவர் என்று நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் அவர் என்ன செஞ்சாரு, அந்த திருநாவுக்கரசருக்கு பாத பூஜை செஞ்சு வீட்டில் உட்கார வச்சு அவருக்கு அமுத படைக்கின்றார்கள். அந்த குழந்தையை போய் இலையெடுத்துட்டு வர சொல்றாங்க. அப்போ நல்ல தாய் தந்தையர் ஏவன் யான் இது செய்யப்பெற்றேன் என்று கொழுந்து அந்த போகுது. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம குடும்பம் நன்றாக இருந்தது என்று சொன்னால் நல்ல பண்புகள் தாய் தந்தையரிடத்திலே இருந்து தாத்தா பாட்டியிலே இருந்து அந்த குழந்தைகளுக்கு சென்று சேருவதற்கு வாய்ப்பாக இருக்கின்றது. அத்தகைய குடும்ப கடமைகளை நாம் செய்ய வேண்டும். அதற்கு மேல நம்முடைய தொண்டு சிறப்பு வாய்ந்தது. நமக்காக வாழக்கூடாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது நம்முடைய முன்னோர்கள் காட்டிய நெறிமுறை. நம்முடைய நாம் என்ன, நமக்காக இந்த சமுதாயம் என்ன செய்திருக்கிறது என்பதை விட நாம் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் வலியுறுத்தினார்கள். ஆகவே அப்பரடிகள் சொன்னார், என்கடன் பணி செய்து கிடப்பதே தன்கடன் அடி ஏனையும் தாங்குதல் என்று. தாயுமானவர் சொன்னார், அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்கின்ற அடிப்படையிலே அதை வலியுறுத்தியது நம்முடைய அடிகளார் அவர்கள். இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை கொண்டே மாணவர்களை கொண்டே பல திருக்கோயிலுடைய திருப்பணியை அவர்கள் மேற்கொண்டு அதன் மூலமாக அந்த திருக்கோயில்களை மீண்டும் வழிபாட்டுக்குரியதாக மாற்றிய பெருமை அவருக்கு இருக்கின்றது. அதே போல மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று சொல்வார்கள். பெண்ணின் விருந்தக்க யாவுல என்பார்கள். அத்தகைய வகையிலே பெண்களுக்கு இணையான வகையிலே ஒரு உயர்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக மகளிரும் வேள்விகளை செய்யலாம் என்பதற்காக ஒன்பானரவு பெருவிழாவையொட்டி அந்த 9 நாட்களும் பல்துறையிலே இருக்கக்கூடிய மகளிரையெல்லாம் அழைத்து மிகச் சிறப்பான முறையிலே அவர்களையும் போற்றிய பெருமைக்குரியவர்கள் நம்முடைய அடிகளார் அவர்கள் நம்முடைய RSS அமைப்போடும் நம்முடைய விஸ்வ இந்து பரிஷத் அமைப்போடும் நீண்ட நெடுங்காலமாக அவர்கள் தொடர்புடையவர்கள். சில நாட்களுக்கு முன்னதாக அவர்கள் RSS விஜயபாரதம் இதழுக்கு 2000 பேட்டி கொடுத்ததை நாம் பார்த்தோம். அதில் பார்க்கின்ற போது அதுதான் சொல்லுவார், ஒன்று நம்முடைய வழிபாடு தாய்மொழியிலே அமைய வேண்டும், அதே போல நம்முடைய சிந்தனை தேசிய சிந்தனையாக இருக்க வேண்டும் என்பதை அதில் 2 வலியுறுத்துவார். RSS அமைப்பை பற்றி அவர்கள் கேட்கின்ற போது சொல்லுவார்கள், அது இன்று நாட்டின் தேவை. ஏனென்றால் இளைஞர்களை தொண்டு மனப்பான்மையோடு உருவாக்கக்கூடிய ஒரு உன்னத அமைப்பாக, பாரத பண்பாட்டை காக்கக்கூடிய ஒரு உன்னத அமைப்பாக இருக்கின்றது. ஆகவே அதனுடைய பணியை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லி அந்த பேட்டியிலே ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னர் சொன்னார்கள். அது 100வது ஆண்டு விழாவிலே கண்கூடாக RSS பணியை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இன்னும் இந்த பணி உலகம் தழுவிய அளவிலே கொண்டு சேர்க்க வேண்டும். உலகத்தில் நாம் பார்த்தோம்னா 2 வகையான அச்சுறுத்தல்கள். ஒரு பக்கம் இயற்கை சீற்றம், எங்கெல்லாம் கடல் மட்டம் உயர்ந்து நம்முடைய நாடு உலகம் அழிந்து விடுமோ என்கின்ற ஒரு எண்ணம். இன்னொரு பக்கம் போர் பதற்றம். இந்த 2லே இருந்து நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆன்மீகம் தான் வழிகாட்டக்கூடியது. அத்தகைய ஆன்மீக வழிகாட்டுதலுக்கு பெருந்தொட்டாற்றியவர்கள் நம்முடைய கைலை குருமணி அவர்கள். இதே மண்ணில் இதே மைதானத்திலே தான் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களை அழைத்து தமிழ் பயிற்று மொழி மாநாடு, வழிபாட்டு மொழி மாநாடு என்பதை நடத்தி அதன் மூலமாக நம்முடைய பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகள் தமிழ் வழியிலே படிக்க வேண்டும், நம்முடைய வழிபாடுகள் நல்ல தாய்மொழியை சார்ந்ததாக இருக்கக்கூடிய வகையிலே திருமுறைகளை சார்ந்து அமைய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து தொண்டாற்றியவர்கள். அவருடைய அந்த கருத்துக்கு இணையாக இருக்கக்கூடிய கருத்துக்கள் RSSலே சிறந்து விளங்குகின்றன. அவர்களுடைய அத்தகைய கருத்துக்களோடு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய RSSம் 100ஆண்டு விழாவை காணுகின்றது. அவர்களும் 100ஆண்டு விழாவை காணுகின்றார்கள். இவர்களும் இன்று இந்த மேடையிலே ஒருங்கிணைந்து இந்த விழாவை கண்டதைப் போல இந்த சமுதாயத்திலே நம்முடைய சைவமும் தமிழும் சமயமும் தொண்டும் தலை தோங்குவதற்கு இதே போல அனைத்து அமைப்பினை சேர்ந்தவர்களும் இணைந்து தொண்டாற்றுவோம், இந்த உலகத்திற்கு வழிகாட்டுவோம் என்று சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்து கொள்கின்றோம். போற்றியோ நம. திருச்சிற்றம்பலம். கைலை குருமணி